வணக்கம் சொல்லுங்க. இந்த முறை என்ன கூடுதலான போஸ்டர் ஆட்டோக்கள் வந்திருக்கு. என்ன மாதிரி என்னென்ன விலையில இருந்து வந்திருக்கு? 14 லட்சத்துலேருந்து 14 லட்சத்துலேருந்து போஸ்டர் ஆட்டோ, அதாவது புது நம்பர் பதிவாக. அதை விட டூ ஸ்ட்ரோக் ஆட்டோக்களும் கூடுதலாக வந்திருக்கு. என்ன மாதிரி டூ ஸ்ட்ரோக் ஆட்டோக்கள் என்ன விலையில இருந்திருக்கு? 8 ரூபாயிலிருந்து H நம்பர், Q நம்பர், J நம்பர் இருக்கு. இப்போ நார்மலாக இந்த H நம்பர் என்ன விலையில் இருந்திருக்கு? 820 எல்லாம் கிளீனான முறையில் செய்து தான் வச்சுக்கிறீங்க. டயரில் இருந்து எல்லாம் புது டயர்கள் போட்டு பெயிண்ட் பழங்கள்லேருந்து குர்ச்சியிலேருந்து சீட்டுகள்லேருந்து ஒரு வேலையும் இல்லை. டூ ஸ்ட்ரோக் ஆட்டோ கிளீனான முறையில் இருக்குது. 8,20,000 எவ்வளோ லீசிங் எடுக்கலாம்? 5 லட்சத்துக்கிட்ட லீசிங் எடுக்கலாம். அதை விட ஒரு பட்டை கலரில் J நம்பர் இருக்குது. அது என்ன மாதிரி என்ன விலையில் இருக்குது? 9. இது எல்லாம் செய்து நீட்டாக தான் நிற்காது. வேலையை ஒன்றும் இல்லை, எல்லாம் க்ளீனாக செய்து வச்சுக்கிறேன். தெரியும் தானே இப்போ ஆட்டோ போகிற விலையில் கூட டூ ஸ்ட்ரோக் ஆட்டோவை விரும்பினேன். டூ ஸ்ட்ரோக் ஆட்டோ சில அதை விட பாவிக்குமே. அதை விட இதுக்கு என்ன விலை சொன்னீங்க? 9 ரூபா லீசிங் எடுக்கலாம். 4 லட்சம் 530 எடுக்கலாம். அதை விட QF ஒன்று நிற்கு. எல்லாம் நல்லா தான் நிற்கு. புது ஆட்டோ மாதிரி இருக்குது. டயர்கள் எல்லாம் புது டயர்கள் போட்டிருக்கு. நாங்கள் குட்சிலேருந்து பெயிண்ட்லேருந்து எல்லா சைக்கிளுக்கும் செய்திருக்கலாம் புதுசாக. 9 என்பது 2006. 2006 இந்த J நம்பர் செட் நம்பர்கள் நான் நினைக்கிறேன் 2005, 2003 அப்படி வரும். இந்த H நம்பர் என்ன விலையில் இருக்கு? 850. H நம்பர் 850. இங்கே நிற்கிற ஆட்டோக்கள் பழைய ஆட்டோக்களும் இருக்குது, புதுசும் இருக்குது. ஆனால் எல்லாம் புதுசு மாதிரி டயர்கள்லேருந்து எல்லாம் க்ளீனாக செய்து தான் வச்சுக்கணும். எந்த ஒரு குறையும் இல்லை. எடுக்கிறவங்களுக்கு எல்லாம் நீட்டான முறையில் இருக்குது ஆட்டோக்கள். அதை விட போஸ்டோக்களும் இருக்குது. அதை விட இது இந்த இன்ஜின்களை பார்ப்போம். இது வந்து HMோட இன்ஜின், டூ ஸ்ட்ரோக் இன்ஜின். உங்களை பார்க்கவே தெரியும். எல்லாம் க்ளீனான முறையில் இருக்குது. நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்து நீங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்குது. ஏனென்னா இதெல்லாம் சில குறைஞ்ச ஆட்டோக்கள் இவையெல்லாம் நீட்டாக செய்து வச்சுக்கணும். அதை விட HH நம்பர் இன்ஜினில் பாருங்கள். நான் இன்ஜினில் காட்டுறேன். காவரட்டர் புதுசு, வயரிங்கள் புதுசு, கேபிள்கள் புதுசு. அதை விட JZ நம்பர் எல்லாம் டூ ஸ்ட்ரோக். இதில் நிற்கிறது எல்லாம் டூ ஸ்ட்ரோக். அதை விட இந்த QF அதாவது புதுசாகவே இருக்குது. எல்லாம் புதுசுமாய் செய்து வச்சுக்கணும். நார்மலாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நேரடியாக வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்து க்ளீனாக எல்லாம் ஆட்டோக்களை பார்த்து நீங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்குது. அந்த உள்பக்கங்களை பாருங்கள். இப்போ காண டூ ஸ்ட்ரோக் ஆட்டோன்ற உள்பக்கங்கள். அதை விட இந்த இங்கே நிற்கிற ஆட்டோக்கள் டூ ஸ்ட்ரோக் ஆட்டோக்கள் சரி, ஃபோர் ஸ்ட்ரோக் ஆட்டோக்கள் சரி, நீங்கள் லீசிங் எடுக்கிறன்னா முற்பணத்தோடு வந்தால் இங்கே வந்து லீசிங் வசதிகள் செய்து தருவினால். அதை விட ஃபோர் ஸ்ட்ரோக்கில் கூடுதலான ஆட்டோக்கள் இருக்குது. WAU, AVU எல்லாம் ஒரிஜினல் பெயிண்ட்களோடு இருக்குது. WAU என 3 நம்பர் ஆட்டோ. இதில் நிற்கிற ஆட்டோக்கள் எல்லாம் ஃபோர் ஸ்ட்ரோக் ஆட்டோக்கள். பார்க்கவே உங்களுக்கு தெரியும். எல்லாத்தின் விலையிலையும் பார்ப்போம். எல்லாம் புதுசுமாய் செய்து வச்சுக்கணும். புது டயர்கள் இதெல்லாம் ஒரிஜினல் பெயிண்ட்கள். முதல் பார்த்த டூ ஸ்ட்ரோக் ஆட்டோக்கள் எல்லாம் ப்ரீகன்சன். இதெல்லாம் ஒரிஜினல் பெயிண்ட்களோடு இருக்குது. இது வந்து WAU வந்து 2014 ரீசன் பண்ணியிருக்கு. இந்த ஸ்டிக்கர்லேயே போட்டிருக்கு 2014. அதை விட உட்பக்கங்கள் சீட்டுகளை பார்க்கவே தெரியும். எல்லாம் புது சீட்டு, அதாவது கொம்பனி சீட்டோடையும் இருக்குது. இது AVU கொம்பனி சீட்டோட இருக்குது. அதை விட இது வந்து WAU. இது வந்து முதல் ஆரம்பத்தில் வந்த சீட்டு அப்படி இருக்குது. அதெல்லாம் சீட் கவர் அடித்து வச்சுக்கினா வெறும் 36,000 ஓடி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஓனர். இது என்ன விலை அண்ணா? இது 1490. ஒரு வேலையும் இல்லை. எல்லாம் புதுசாக இருக்கு. டயர்கள்லேருந்து எல்லாம் புதுசாக போட்டு தான் வச்சுக்கினா 1490. இதுக்கு எவ்வளவு லீசிங் எடுக்கலாம்? 530 இருக்கலாம். லீசிங் எடுத்து நீங்கள் செய்து கொடுக்குறீங்களா? இவே செய்தறிவின உங்களை விரும்பின கம்பெனியில் உங்கள்கிட்ட இருக்குல்ல, நீங்களே நேரடியாக வந்து செய்யக்கூடியதாக இருக்குது. இந்த கடை வந்து யாழ்ப்பாணம் கல்லியங்கால்லாம் இருக்குது. இந்த WAUவோட இன்ஜினை பாருங்கள். முதல் வந்த இன்ஜின், அதாவது இது வந்து டபுள் பிளாக்கு. WAU எல்லாம் டபுள் பிளாக்கு. எல்லாம் டபுள் பிளாக். உங்களுக்கு தெரியும் டபுள் பிளாக் ஸ்மூத்தான. ஆரம்பத்தில் வந்து டூ ஸ்ட்ரோக்கு பிறகு ஃபோர் ஸ்ட்ரோக்கில் ஒரு பிளாக்கும் வந்தது. அதுக்கு பிறகு வந்தது டபுள் பிளாக்.
இப்போ புதுசாக வர்றது ஒரு பிளாக். அதை விட இது வந்து WU AVU இருக்குது. AVU எத்தனையாம் ஆண்டு? 2020 கடைசி, அதாவது இறக்குமதி கடைசியாக வந்த ஆட்டோ. இப்படியான ஆட்டோக்கள் இப்போ கூட விரும்பினோம். ஏனென்றா இது வந்து சுமித்தான ஆட்டோக்கள், கார்பரேட்டர் மாடல். இப்போ வர்றது வந்து சென்சர் மாடல், அதாவது இன்செக்ஷன் மாடல்னு கூட இப்படியான ஆட்டோவே இப்போ விரும்பினோம் கூடுதல் ஆட்டோ. இது வந்து முப்பதாம் ஆட்டோவோட இந்த பழைய ஆட்டோ கொஞ்சம் நிலமான ஆட்டோ தானே. அதோட சென்சர் இல்லை, ஒரு நார்மல் எல்லாம். இது வந்து ஒரு மெக்கானிக்கல் மாடல்னு சொல்லலாமே. நாங்களே எல்லாம் செய்யக்கூடியதாக இருக்குது. இப்போ வர சென்சர் மாடல், அதை விட இன்செக்ஷன் மாடல் 2014 ஒரு பிளாக். இதுக்கு AVUக்கு என்ன விலை சொல்கிறீங்க? 1850. 1850 இதுக்கு லீசிங் ஒரு 14 எடுக்கலாமே. 1350 லீசிங் எடுக்கலாம். விலையால் வந்து இங்கே நிற்கிற ஆட்டோக்கள் வந்து விலையால் வந்து நீங்கள் பேசிக் கதைக்கக்கூடியதாக இருக்குது, பேசிக் கதைச்சு எடுக்கக்கூடியதாக இருக்குது. அதை விட உங்களை பார்த்துருப்பீங்க கூடுதல் நான் ஆட்டோக்கள் இருக்குது. எல்லாத்துல விலையிலையும் பார்ப்போம். இது வந்து WU, இது வந்து AVU. இப்போ நீங்கள் பார்த்தது ஆட்டோ. அதை விட இன்னொரு WU இருக்குது. WU கூடுதலான உங்களுக்கு தெரியும் ஆட்டோக்கள் எல்லாம் க்ளீனாக செய்து வச்சுக்கணும். எல்லாம் புது டயர் தான் போட்டிருக்கணும். இந்த டயர்களை பார்க்க தெரியும். இந்த டயர்கள் சரி, இந்த AVUவோட டயர்கள் சரி, எல்லாம் புது டயர்கள் போட்டு எல்லாம் சில இதெல்லாம் நீங்கள் கை பார்த்து விற்கிறீங்களா? எடுத்து எல்லாம் கை பார்த்து உங்களுக்கு வேலை இல்லை எடுத்து அவர் 5 வருஷம் கை வைக்காமல் வேலை செய்யலாம். இந்த WUக்கு என்ன விலை சொல்கிறீங்க? இது வந்து 1540 ஃபர்ஸ்ட் ஓனர். ஃபர்ஸ்ட் ஓனர் 1540. 1540 எல்லாம் க்ளீனாக இருக்குது. இன்ஜினையும் பார்ப்போம். இந்த WUவோட இன்ஜினை பாருங்கள், புது இன்ஜின் மாதிரி இருக்குது. எல்லாம் ஃபர்ஸ்ட் ஓனர், அதாவது எப்படி பாவிச்சிருப்பாருன்னு உங்களுக்கு தெரியும். வெறும் 12,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. அதை விட இன்ஜின் எல்லாம் புதுசாகவே இருக்குது, பார்க்கவே உங்களுக்கு தெரியும். இதுக்கு லீசிங் எவ்வளோ எடுக்கலாம்? ஃபுல் பேமெண்ட் எவ்வளோ சொன்னீங்க? 1540. அதை விட HF வந்து இது 2 ஸ்டாக்கு. என்ன விலை இது? 880. இது வந்து 2 ஸ்டாக். ஏற்கனவே இது 4 ஸ்டாக் பார்த்துருக்கீங்க. இது வந்து 2 ஸ்டாக் 880. 880னா இந்த 2 ஸ்டாக்களுக்கு நார்மலாக 5 லட்சம் நார்மலாக லீசிங் எடுக்கலாம். இதுக்கு வந்து ஆரம்ப QC நம்பர், QCயோட இன்ஜினை பாருங்க. 2 ஸ்டாக் இன்ஜின் வந்து நார்மலாக இது ஆட்டோ ஒரு 2 வருஷம் நீங்கள் சொந்தமாக வச்சுருந்தா இந்த இன்ஜினை நீங்களே கலட்டி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். கார்பரேட்டர் சரி, இன்ஜின் சரி, இதெல்லாம் இலகுவானது. சும்மா காவன் தட்ட வேண்டி வரும். ஏன்னா ஒயில் விட்றதையா கெட்ட கலட்டு தான் எனக்கு காவன் தட்டுறது, நாங்களே செய்யலாமே. அதை விட இது வந்து சிலவு குறைஞ்ச. 4 ஸ்டாக்கை விட கூட உங்களுக்கு தெரியும். யாழ்ப்பாணத்துலங்க கயர் ஓடுறாக்கள் 2 ஸ்டாக்கை தான் விரும்புவினா. இந்த QCக்கு என்ன விலை சொல்கிறீங்க? 1050. 1050 ஒரு 5 லட்சம் லீசிங் எடுக்கலாம் மேம். இல்லை ஆரம்ப லீசிங் எடுக்கலாம். அதை விட இந்த QG என்ன விலையாண்ணா? இது வந்து 11 லட்சம் ரூபா. உங்களுக்கு டயர்கள் பாருங்க, புது டயர்களோட இருக்குது. 11 லட்சம் ஒரு 5 லட்சம் லீசிங் எடுக்கலாம். அதை விட இங்கே கூடுதலான ஆட்டோக்கள் பார்த்துருப்பீங்க. 680 எடுக்கலாம். 6,80,000 லீசிங் எடுக்கலாம். பார்த்தா இந்த கொம்பனியால் அந்த நாளில் வந்த மாதிரியே இருக்குது. அந்த வட்ட கண்ணாடி, அந்த கொம்பனி இதோட பலத்தோடு இருக்குது. அந்த கொம்பனி வளம் மாதிரி செய்திருக்கு. அதே ஸ்டைலில் செய்திருக்கு 2 ஸ்டாக் ஆட்டோ. ஒரிஜினல் பெயின்டா பாருங்க. இது ஒரு தனிப்பாவனையில் நின்றுருக்கு போல். தனிப்பாவனை இது கூட யாரும் வேண்டாலும் பாருங்க. புது டயர்கள் அந்த நல்ல டயர் போட்டிருக்குன்னா ஒரிஜினல் பெயிண்ட்களோடு இருக்குது. குட்டியில கொம்பனியால் வந்தது, ஆரம்பத்தில் வந்தது வட்ட கண்ணாடி தான். இப்போ இப்படி கண்ணாடி வருது. இதுதான் முதல் ஆட்டோக்கு ஒரிஜினலாக வந்தது. என்ன விலை சொன்னீங்க? 11 லட்சம். ஏனென்றா இதை நான் சொல்கிறேன். ஏன்னா இது நல்ல வளமாக நிற்கு. 2 ஸ்டாக் ஆட்டோன்றாலும் ஒரு ஃபர்ஸ்ட் ஓனரில் நின்றது ஒரிஜினல் வளமாக இருக்குது. 11 லட்சம் 6.5 லட்சம் லீசிங் எடுக்கலாம். ஆனால் எங்கேருந்து வந்தாலும் இப்போ லீசிங் கூட நான் செய்யலாமே. எங்கேருந்து வந்தால் நீங்கள் தூர இடங்கள்லேருந்து வந்தாலும் அதுக்குரிய ஒழுங்கோட வந்தால் உடனே செய்யக்கூடியதாக இருக்குது. இங்கே வந்து 4 ஸ்டாக் ஆட்டோ 2 ஸ்டாக் ஆட்டோன்னு கூடுதலான ஆட்டோக்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஆட்டோக்கள் பற்றி மேலதிக தகவலுக்கு நான் ஓனர்கிட்ட நம்பரை டிஸ்பிளேயில் போடுறேன், எடுத்து கதைச்சு கொள்ளுங்கள். நன்றி வீடியோ பார்த்தமைக்கு.